ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இப்போ நம்ம சுடர் இருக்கா இல்லையா, அவள் வந்துக்கிட்டு யாருக்கிட்டையும் நம்ம மாட்டிக்க மாட்டோம், எப்போவுமே நம்ம தப்பிக்கிறதுக்குன்னே பிறந்துக்கிறவா இது அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக பில்டப்பாக காட்டிங்கிறா. ஆனால் இவளை பிடிக்கிறதுக்கு யாராச்சும் ஒருத்தர் இல்லாமல் போயிடுவாங்க. என்னதான் தப்பே பண்ணாலும் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவோம் அப்படின்றது அவளுக்கு தெரியாமல் போச்சு, என்னவோ தெரியல. அவள் வந்துக்கிட்டு அவளுடைய ஆட்டம் எல்லாத்தையும் ஆடிட்டுருக்கா. சுடரு, கொஞ்சம் பொறுமையாக இருமா, நீ என்னதான் தப்பிச்சுக்கிட்டே இருந்தாலும் நீ வாயால் கெடுறது உறுதி. நீ பண்ணுற வேலைக்கு கண்டிப்பாக நீ மாட்ட தான் போகிற. நீ மாட்டலன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தாலும் உனக்கு பின்னாடியே உன் பின்னாடி பெரிய ஒரு தூக்கணாங்கயிறு உன் பின்னாடி வந்துட்டுருக்கு, அதை நீ மறந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஏதோ ஒரு உள் உணர்வு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்குது. என்னது நமக்கு ஏதோ லேப்டாப்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டே இருக்குது மனசு. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே யோசனை. சரி, இது என்னவா இருந்தாலும் நம்ம என்றைக்கும் எதுலையும் மாட்டிக்கவே மாட்டோம். ஏன்னா நம்ம பெரிய பயில்வானு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கா இல்லையா. அதனால் அவளுக்கு ஆப்பு வைக்கிறதுமா நம்ம அன்னபூர்ணியமாக மாசான என்ட்ரி கொடுக்குறாங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் இந்த நாகு எத்தனை பேர்கிட்ட உதவி கேட்டாங்க, யாருமே உதவி பண்ணல. அதனால் நம்ம விஜய் வராரு. விஜய் வந்தவர், ஏன்னா நீங்கள் அவங்க காலெல்லாம் விழுந்துட்டுருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்ல, தம்பி இவங்ககிட்ட நான் எத்தனை வாட்டி சொன்னேன், மல்லி ஆபத்தில் இருக்கா, அவளை காப்பாற்றணும். அதுக்கு காரணமே அந்த ரேணுகா தான். அவள் ரேணுகாவே இல்லை, அவள் சுடர். அவள் மல்லியோட உயிருக்கு ஆபத்தை விளைவிச்சிருக்கா. இப்போ மல்லி உயிருக்கு போராடிட்டு இருக்கா. அவள் எங்கே போனாலும் தெரியல, அவளை யார் கடத்தினாங்கன்னு தெரியல. ஆனால் அவளை கடத்தினது யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் அவள் நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக வேறொருவங்களை வச்சு இப்போ மல்லியை கடத்திருக்கா. அதனால் மல்லியை நம்ம காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ சொல்லிட்டு இருக்காங்க. என்னங்க சொல்கிறீங்க? மல்லி நான் ரேணுகாவை கல்யாணம் பண்ணுறது பிடிக்காம தான் வீட்டை விட்டு வெளியே போயிருக்கா. அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஏன் சும்மா போய் சொல்லிடுறீங்க அப்படின்னு. தம்பி, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரே ஒரு ஜீவன் இந்த உலகத்திலேயே வேறு யாரும் கிடையாது. உங்கள் அப்பா, அம்மா, உங்கள் பாட்டி, தாத்தா, எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கும் மேலே நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிற ஒரே ஒரு ஜீவன் மல்லி தான். அது உங்களுக்கும் தெரியும், இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் அதை மறந்துட்டு மல்லியை சந்தேகப்பட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்ல, சரி சொல்லுங்கள் அப்படின்னதுக்கப்புறம் தான் எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. நீங்கள் நம்பலைன்னா என் அத்தை இங்கே வந்துட்டுருக்காங்க, வேணா அவங்கக்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்கிறதும், ஆமாம் தம்பி, நீங்கள் சொல்கிறது எல்லாமே, இந்த நாகு சொல்கிறது எல்லாமே உண்மை தான். நீங்கள் அதை நம்பினாலும் நம்பலைனாலும் இவ உண்மையான ரேணுகாவே இல்லை. அதுக்கான ஆதாரம் எல்லாமே எங்கிட்ட இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டோம். நீங்கள் அதை நம்பலைன்னா அதுக்கு மேலே நான் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆதாரத்தையும் காட்டுறாங்க. அப்போ தான் புரிய வருது, உண்மையிலே ரேணுகா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ரேணுகா இறந்து உண்மையிலே 4 வருஷம் ஆகுது. அவங்க இறந்ததுக்கப்புறம் வெண்பாக்காக தான் நீங்கள் மல்லியை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. மல்லி எந்த குறையும் வைக்காமல் உங்களுக்கு மனைவியாகவும், வெண்பாக்கு நல்ல அம்மாவாகவும், இந்த வீட்டுக்கு நல்ல மருமகளாகவும், இந்த நாட்டுக்கு நல்ல குடிமகளாகவும் எத்தனை இதில் அவள் வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டு இருக்கா. ஆனால் நீங்கள் அவளை சந்தேகப்பட்டுட்டீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க, கண்டிப்பாக மல்லியை நான் காப்பாற்றுறேன், மல்லிக்காக நான் உயிரை கூட விடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு நம்ம விஜய். அதை பார்த்த ரேணுகா வந்துக்கிட்டு, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இன்றைக்கி நமக்கு கல்யாணம், அந்த மல்லியெல்லாம் ஒரு ஆளை, அவளை எதுக்காக நீங்கள் காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னு ஒரே அடி பொலின்னு வைக்கிறாங்க. ஏண்டி, உண்மையான ரேணுகாவே இல்லை, என் ரேணுகாவை வேஷத்தில் நீ என்னை ஏமாற்றிட்டுருக்க, அதுவும் இல்லாமல் நீ யார் என்னன்றதெல்லாம் எனக்கு தெரிய வந்துச்சு. இப்போ மட்டும் நீ மல்லி எங்கே இருக்கான்னு சொல்லலை, அதுக்கப்புறம் உன்னை தோலை ஊற்றி தொங்க பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல, ஐயோ என்ன சொல்லிருக்கீங்க, நான் தான் உண்மையான ரேணுகா அப்படின்னு சொல்ல, மறுபடியும் பொய்யா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு அன்னபூர்ணியம்மா எல்லா ஆதாரத்தையும் காட்டினதும், ஐயோ கையும் குளமும் மாட்டிக்கிட்டோமே, இனி என்ன பண்ண போகிறோம் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் கூனி குறுகி போய் நின்றுட்டுருக்க இந்த ரேணுகாவுக்கு பயங்கரமான பதிலடி விழுது. அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஒரு வழியாக தெரிஞ்சிடுது. அதனால் இப்போ மட்டும் மல்லி எங்கே இருக்கான்ற விஷயத்த நீ சொல்லலை, உன் தோலை உரித்து உப்பு காரணம் போட்டு வெயிலில் உணர்த்தி வச்சிருவேன், அதுக்கப்புறம் நீ வாழ்நாள் முழுக்க அதை மறக்கவே கூடாது அப்படின்னு சொல்ல, ஐயோ என்னை எல்லாரும் மன்னிச்சிருங்க, நான் பணத்துக்காக தான் இப்படி ஒரு விஷயத்தை போட்டேன், என்னுடைய உண்மையான பேர் சுடர்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளோடைய கதையெல்லாம் சொல்லிவிட்டு, கதையெல்லாம் இப்போ யார் கேட்குறா, நீ ஒழுங்கு மரியாதை இப்போ மல்லி எங்கே இருக்கான்னு சொல்லு அப்படின்னதும் மல்லி எங்கே இருக்கான்னு சொல்ல, அதுக்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து மல்லி இருக்கிற இடத்துக்கு போய் மல்லியை நல்லபடியாக காப்பாற்றி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. இப்போ கல்யாணம் நின்றுச்சான்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க நின்றுடுச்சு, இனிமேல் நமக்கு எல்லா பிரச்சனையும் விலகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளை போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிட்டு இவங்க வாழ்க்கையை நல்லபடியாக சந்தோஷமாக இது எல்லாம் நல்லபடியாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாழ்க்கையை அவங்க வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. அதோட மல்லி சீரியலில் யார் யார் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.